السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த சூறாவை 7 நாட்கள் தொடர்ச்சியாக 7 தடவைகள் ஓதி வந்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை நீக்குகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று நாம் இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சினைகளையும் நீக்கி ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போன்று தான் அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 தடவை ஓதி வலியுள்ள இடத்தில் ஊதினால் அந்த வலியை அல்லாஹ் நீக்குகின்றான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஒவ்வொரு வசனங்களும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய வசனங்களாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் 7 நாட்கள் நியத்து வைத்து ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய நியத்தை கபூல் செய்து தருவான். 7 நாட்கள் ஒவ்வொரு நாளும் 7 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர் ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். ஆமீன். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஒவ்வொரு வசனங்களும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய வசனங்களாக இருக்கின்றது. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கும்.